அண்ட் பார்த்தீங்கன்னா, அத தாண்டி வேற யாரும் பெருசா விக்கெட்ல கான்ட்ரிபியூட் பண்ணல. இங்கிலாந்தோட பேட்டிங் 2-1க்கு இங்கிலாந்தோட இன்னிங்ஸ் முடிச்சாங்க. இந்தியா பேட்டிங் ஆட வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்ஷியும் இறங்குனாங்க. ஸ்டார்டிங்கில் போன மேட்ச் மாதிரி எடுத்த உடனே அடிக்க ஆரம்பிச்சாங்க. 6-4 அடிச்சுட்டு அவுட் ஆகுது, 6-4 அடிச்சுட்டு அவுட் ஆகுதுன்னு தான் ரிப்பீட்டடாக இருந்தது. சூரியவன்ஷி இந்த மேட்சும் 13 ரன்ஸ் தான் அடிச்சார், 2 சிக்ஸர் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அபிஷேக் சர்மாவும் ஆஸ் யூஷுவல் அதே தான். இஷான் கிஷன் ஆஸ் யூஷுவல் அதே தான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 201 ரன் ஏதோ 250 சேஸ் பண்ற மாதிரி இறங்கி அடிக்கிறாங்க. அவ்வளோலாம் தேவையில்லை, அவங்க ஓவருக்கு 10 ரன்ஸ் அடிச்சா போதும். அது ஏன் இன்னும் யாருக்கும் புரியலன்னு தெரியல. இறங்கி அடிக்கணும்னு எல்லா விக்கெட்டும் போயிட்டு இருந்தது. இந்தியா 76 ஃபார் ஆல் அவுட். இந்தியன் டீம்ல நிறைய சேஞ்சஸ் வரும். சஞ்சுவை எதுக்கு உட்கார வச்சாங்கன்னு தெரியல. அண்டு தூபேக்கு ஏன் இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறாங்க? தூபே நேற்று ஒண்ணுமே பண்ணல. ஆக்சுவலா தூபே 1 ரன் தான் அடிச்சாரு. ஃபீல்டிங்லயும் நிறைய கோட் விட்டாரு. தூபேக்கு ஏன் இன்னும் இவ்வளவு இது கொடுக்குறாங்கன்னு தெரியல. திலக் வர்மா பெருசா ஆட மாட்டாரு.